இல்லை மொத்தத்துக்கு நான் சொல்ல விரும்புகிற விஷயம் என்னென்னா அயல்நாடுகளில் நிறைய ஊரில் நீங்கள் பார்த்துட்டு இருப்பீங்க இல்லையா, எவ்வளோ வார்கள், போட்டிகள், பொறாமைகள், பிரச்சனைகள், சண்டைகள்னு அமைதி இல்லாத சூழ்நிலைகளில் பல கண்ட்ரிகள் இருக்குது. அந்த கண்ட்ரிகளில் கம்பேர் பண்ணும்பொழுது இந்தியா என்ற நாடு வந்து உண்மையாகவே சின்ன சின்ன தவறுகள் அங்கங்கே நடக்க தான் செய்யும். இப்போ உங்கள் வீட்டுக்குள்ளே யாரும் காவல் காக்க முடியாது, அதை உங்கள் வீட்டை நீங்கள் தான் பார்த்துக்கணும், உங்கள் தெருவை நீங்கள் பார்த்துக்கணும், நம்ம குடும்பத்தை நம்ம பார்த்துக்கணுன்ற மாதிரி ஒரு அரசு வந்து எல்லா விஷயத்தையும் இறங்கி செய்ய முடியாதுன்றதுனால நாட்டை நல்லா வச்சுக்கிறதுல மக்களுக்கும் பெரிய பங்கு இருக்குது. ஆக்சுவலாக பொதுவாக நம்ம எப்படி பழகிட்டோம்னு சொன்னால் இல்லை எதுவாக இருந்தாலும் கவர்மெண்ட் பேசியே பழகியாச்சு. ஆக்சுவலாக அப்படி கிடையாது, வந்து நம்ம மக்களுக்கும் பெரிய பங்கு இருக்குது. அரசியல் செய்கிறதே மக்கள் தான் அப்படின்னு என்னோட பெரிய பொது கருத்து. ஆக்சுவலாக அரசியல் செய்கிறதுல அரசு வந்து நமக்கு உதவியாக தான் இருக்குது, மக்கள் தான் அரசியல் செய்கிறாங்க. ஸோ அயல்நாடுகளில் நிறைய ஊருக்குள்ள போயிட்டு வராங்க இல்லையா, கம்பேர் பண்ணும்பொழுது இந்தியாவோட அரசு அண்ட் இந்தியன் ஸ்டேட் கவர்னன்ஸ் எல்லாமே சோஃபார் வந்து கம்பேரிட்டிவ்லி ஒரு நல்ல அரசாக தான் இருக்குது. இதுக்கு ஃபியூச்சரில் வர அரசும் அதே தான் செய்ய போகுது. ஸோ அப்படின்னா ரொம்ப வெகு நாளாகவே வந்து கவர்மெண்ட் வந்து நல்லா தான் இந்தியாவை கொண்டு போயிட்டு இருக்கு. அவங்களால முடிஞ்ச வரைக்கும் பண்ணுறாங்க. யாருக்கும் வந்து தப்பான ஒரு விஷயம் பண்ணுன்ற ஐடியாலாம் கிடையாது. ஆக்சுவலாக நல்லா பண்ணிட்டு இருக்கிறாங்க. அது தொடர்ந்து யார் வந்தாலும் செஞ்சுட்டு இருக்கிறாங்க, செய்வாங்க. ஓகே, தேங்க்யூ. இந்த தடவை வாக்கு எண்ணிக்கை கொஞ்சம் அதிகமாக இருக்குன்னு கேள்விப்பட்டேன். நானுமே வெளியூர்ல இருந்து தான் வந்தேன், அதை லேட் ஆயிடுச்சு. சந்தோஷமா இருக்கு. அப்படி இல்லை, நாளைக்கு தானே முடிவு வரும். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நிறைய மக்கள் வந்து இந்த தடவை வந்து ஓட்டு போடுறதுக்கு ஆர்வம் காட்டுறது சந்தோஷமா இருக்காங்க. சார் என்ன காரணம்னு நினைக்கிறீங்க சார்? ஏன்னா எப்போதும் இல்லாத அளவுக்கு வாக்குப்பதிவு அதிகரிச்சிருக்கு. இதுக்கான காரணமா என்ன? போன தடவை வாக்குப்பதிவே அதுக்கு முந்தின வாக்குப்பதிவோட அதிகமாக வந்ததுதான். நாளாக மக்களுக்கு வந்து ஒரு ஓட்டு போடணும் நம்ம கடமைன்ற உணர்வு வந்துட்டே இருக்குன்னு, எஜுகேட்டட் பீப்புள் அண்ட் அவேர்னஸ் இதை பத்தி ஓட்டோட முக்கியத்துவத்தை பத்தி அவேர்னஸ் அதிகமாக இருக்குன்றதா நம்புறேன். போலிங் அதிகமா இருக்கு. அதே போல வந்து போட்டியிடக்கூடிய எண்ணிக்கை 4 முனை போட்டி 5 முனை போட்டியா மாதிரி இருக்கு. இதெல்லாம் எப்படி பாக்குறீங்க? இல்ல அது நாளைக்கு தான் தெரியும். நீங்க சொல்றது ஒரு விஷயம்லாம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம கவுண்டிங் எடுக்க போறாங்க இல்லையா, அன்னைக்கு வந்து தெரிஞ்சிடும் எவ்வளவு அதிகமா இருக்குன்னு சொல்லிட்டு. ஆனா அப்படி அதிகமா இருக்கிறது தான் நல்லது. அந்த மாதிரி எல்லாரும் வந்து ஓட்டு போடணும்னு ஆசைப்படுறேன். ஆக்சுவலா அரசியல் என்பது ஒரு சினிமா மாதிரி ரீடேக் எடுக்க முடியாத ஒரு துறை. 5 வருஷத்துக்கு ஒரு எடுத்துக்கலாம். 5 வருஷத்துக்கு ஒரு அரசியல் ரீடேக் இருக்கும். ஸோ அதுதான் ரெண்டுமே டஃப் தான். எல்லா துறையுமே டஃப்பான துறை. தேர்தலில் ரீடேக் வருமா சார்? இது வராதுங்க சார், வராங்க சார். யாராவது ஒருத்தங்க வந்தானே ஆகணும். நீங்க யாரும் வர என் வாயிலிருந்து ஏதாவது வாழ்த்துக்கள் தம்பி. இளைஞர்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? புது தலைமுறை